ஸோ அன்பானவர்களே, இது ஒரு 20 வருடங்களுக்கு முன்பே மாதிரி என்னையா படிச்சுப்புட்டு வேலை இல்லாத புள்ள குடிச்சிட்டு கிடக்குது. சரி அது நல்லா இருக்கட்டுமே, நம்ம ஜெயிலுக்கு போனால் என்ன வயதானம், இன்னைக்கு செத்தாலும் சரி தான், நாளைக்கு செத்தாலும் சரி தான் இருக்கிற ஆள். அதுக்கு நான் ஒத்துன்னு போனால் ஏதோ ஒரு சக்தியை என்னை காப்பாற்றி விட்டுருச்சு, அது வேறு விஷயம். ஆனால் இன்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜெயில் வாசல்லையும், கோர்ட்டு வாசல்லையும் லட்சக்கணக்கானவன் உக்காந்துருக்குறான். புரோக்கர் இருக்காங்க. பொய் சாட்சி சொல்வதற்கு கேஸ் வாங்கி கொண்டு மற்றவன் அயோக்கியத்தன அப்பா ஆட்சி தான் அன்னைக்கும். இன்றைக்கும் அதே இந்த அப்பாவுடைய அப்பா ஆட்சி. அன்னைக்கு அதே படிக்காதவர்கள், அதே வேலை வெட்டி இல்லாதவர்கள், அதே கொலைகாரர்கள், அதே பொய் சாட்சி சொல்பவர்கள், என்னை மாதிரி பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டுமே, வேலை கிடைச்சா போதும் ஜெயிலுக்கு போக தயாராக இருந்த தந்தைமார்கள், தாய்மார்கள் ஏகப்பட்டோம். எதை ஆட்சி நடக்குது எங்க? இளைஞனா நீ, வாலிப பண்ண நீ, குவாட்டரையும் பிரியாணி வாங்கி தின்ற எச்ச நாய், உன் பிள்ளைங்க ரோட்டில் பிச்சை எடுக்குது. அப்பா அந்த கமலஹாசனை இப்போ பற்றி பேச போகிற மாதிரி.